இந்த மாதிரி சேவிங்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ 10 வருஷம் 15 வருஷம் சம்பாதிச்சதுக்கு அப்புறமும் பண்ண முடியாமல் போனதுக்கான காரணங்கள் என்னன்னு கேட்டோம். 35-40 வயசு ஆனதுக்கப்புறமும் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்காமல் போகிறதுக்கு பலருக்கும் இருந்த ரீசன் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ரீசன், அதாவது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ரீசன். ஒரு வருஷத்தோட ரெண்ட் 2.5 லட்சம் ரூபா, ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் வந்து 1 கோடி ரூபா அப்படின்னா உங்கள் ரெண்டல் ஈல்டு 2.5% தான். இந்தியாவில் பெரும்பாலான சிட்டிஸில் ரெண்டல் ஈல்டு இந்த 2.5%ஓ அதுக்கு கீழே தான் இருக்குது. சேவிங்ஸுக்கு பங்கம் விளைவிக்கிற இன்னொரு அசெட் என்னென்னா அது காரை பொறுத்தவரைக்கும் அதுவும் ஒரு பியர் ப்ரெஷர்னால நிறைய பேர் வாங்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 35-40% பேர் தான் யூவிஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எஸ்யூவிஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அதே இது இன்னைக்கு 65% மேலே யூவிஸ் எஸ்யூவிஸ் தான் வாங்குறாங்க. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. நாங்கள் இதுவரை பண்ணியிருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரி அசெட் அலோகேஷன் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் நல்லாயிருக்கும், ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸோடு தான் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறோம். அதாவது நாங்கள் மீட் பண்ணுறவங்க சிலவங்க வந்து 35 வயசு இருக்காங்க, 40 வயசில் இருக்காங்க. ஆனால் இந்த 40 வயசில் கூட இன்னும் பெருசாக சேவிங்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை சார், சேவிங்ஸ் இன்னும் இனிமேல் தான் ஆரம்பிக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் நினச்சது என்னென்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோடு நிறைய பேர் வராங்க. இப்போ பார்க்குறதுல உங்களில் சிலவங்க இந்த மாதிரி ப்ராப்ளமோடு இருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் இருக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோம், நாங்கள் மீட் பண்ண இந்த மாதிரி கஸ்டமர்ஸ், அதாவது ரொம்ப லேட்டாக தான் சேவிங்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ண ஆரம்பிக்கிற கஸ்டமர்ஸ், இந்த மாதிரி சேவிங்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ 10 வருஷம் 15 வருஷம் சம்பாதிச்சதுக்கு அப்புறமும் பண்ண முடியாமல் போனதுக்கான காரணங்கள் என்னன்னு கேட்டோம். ஸோ இது வழக்கமாக எல்லாருக்கிட்டையும் இப்படி கேட்போம். ஸோ ஒட்டுமொத்தமாக இவங்ககிட்ட இருந்து வந்த அந்த ரீசன்ஸை இந்த வீடியோ மூலமாக நாங்கள் தர்றோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டிங்கன்னா இதுக்கான சொல்யூஷன் இதுதான் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு இதை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு 35-40 வயசு வரையிலும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி சேவிங்ஸ் நடக்காமல் போகிறதுக்கு 35-40 வயசு ஆனதுக்கப்புறமும் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்காமல் போகிறதுக்கு பலருக்கும் இருந்த ரீசன் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ரீசன், அதாவது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ரீசன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்லைனா ரெண்ட்டுக்கு தங்கலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு தம்ப் ரூல் இருக்குது. அதாவது ரெண்டல் ஈல்டு, ஒரு வருஷத்தோட ரெண்ட் டிவைடட் பை அந்த வீட்டோட காஸ்ட் போட்டு பார்த்தா குறைஞ்சபட்சம் 4% இருந்தால் மட்டும்தான் அங்கே வீடு வாங்குறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இல்லைனா ரெண்ட்டுக்கு இருக்கிறது தான் ஃபினான்ஷியலி சென்சிபிள். ரொம்ப சிம்பிள். ஒரு வருஷத்தோட ரெண்ட் 2.5 லட்சம் ரூபா, ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் வந்து 1 கோடி ரூபா அப்படின்னா உங்கள் ரெண்டல் ஈல்டு 2.5% தான். இந்தியாவில் பெரும்பாலான சிட்டிஸில் ரெண்டல் ஈல்டு இந்த 2.5%ஓ அதுக்கு கீழே தான் இருக்குது. அதாவது இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான சிட்டிஸில் ஃபினான்ஷியலி சென்சிபிள் எதுனா ரெண்ட்டுக்கு இருக்கிறது தான். ஆனால் பலருக்கு என்ன ஆகும், எங்கள் பரம்பரையில் யாருமே இன்னும் சொந்த வீடு வாங்கலை, ஆனால் இல்லைன்னா ஃபேமிலியில் பயங்கர ப்ரெஷர் இருக்குது, சமாளிக்கவே முடியாது, ப்ராப்பர்ட்டி வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வீடு வாங்கி ஆவீங்க. ஆனால் வீடு வாங்கும்போது கூட நீங்கள் பெரும்பாலும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புதுசாக நடந்துட்டு இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே போய் பார்க்குறாங்க. தப்பு இல்லை, உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருந்தால் வாங்கலாம். இங்கேயும் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை கம்மி பண்ணலாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சிங்கன்னா. நார்மலி ஒரு புது ப்ராஜெக்ட் நடக்குது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் அப்படின்னா அங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு 10,000 ரூபாயாக இருந்ததுன்னா, அதே லொக்காலிட்டியில் நீங்கள் இன்னொருத்தர் தங்குற, அதாவது புதுசாக இல்லாமல் ஒரு 10-15 வருஷம் பழைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்குறீங்கன்னா அதே லொக்காலிட்டியில் அதே கைண்ட் ஆஃப் மோர் ஆர் லெஸ் ஃபீச்சர்ஸோடு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி 10,000 ரூபாய்க்கு பதிலாக 7,000 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டில் கிடைக்கும். இப்போ நம்ம 10,000ன்னு சொல்கிறது அதோட ஓவரால் காஸ்ட்டாக இருக்காது. 10,000 ஒரு புது ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் 10,000 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்னா கார் பார்க்கிங் மற்ற செலவுகள் எல்லாம் சேர்ந்து ஓவரால் உங்களுக்கு லேண்டிங் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11,500 ரூபா வரையும் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துடும். ஆனால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதே இது பழைய ப்ராப்பர்ட்டினா 7,000-8,000 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டில் முடிஞ்சிடும். ஸோ கிட்டத்தட்ட 4,000-5,000 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வித்தியாசம் இருக்கும். 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு வீடு வாங்கும்போது புதுசுக்கும் பழசுக்குமான காஸ்ட் வித்தியாசம் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா வரையும் இருக்கலாம். அதே சைஸு கொஞ்சம் பழைய ப்ராப்பர்ட்டி 50 லட்சம் ரூபா சேவ் பண்ணியாச்சு. 50 லட்சம் ரூபா சேவிங்ஸ்னா இது லோனில் போயிருந்தா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு 50,000 ரூபாய் இஎம்ஐ வந்திருக்கும். ஒரு 15 வருஷம் லோன்னா 50,000 ரூபாய் நீங்கள் மாதம் சேவ் பண்ண முடியும் இந்த ஒரு புத்திசாலித்தனமான அப்ரோச்னால. 50,000 ரூபாயை நீங்கள் மாதம் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணி வந்தீங்கன்னா அது 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1.25 1.5 கோடி ஆகும். ஸோ எந்த காம்ப்ரமைஸும் நீங்கள் பெருசாக பண்ணல, அதே சைஸ்
ப்ராப்பர்ட்டி, 50 லட்ச ரூபா சேவிங்ஸ், இஎம்ஐயா போயிருந்தா 50,000 ரூபா பெர் மந்த் இஎம்ஐ. அதே இது அதுக்கு பதிலா நீங்க சேவ் பண்ணதுனால அதை ஒரு எஸ்ஐபியில் போட முடியறதுனால அந்த 50,000 ரூபா எஸ்ஐபி கிட்டத்தட்ட 1.5 கோடி ஆயிடுது 10 வருஷத்துல. ஸோ இவ்வளோ பெரிய சேவிங்ஸ் சாத்தியம். அப்புறம் ரெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒருத்தரோட இன்கம் என்னவோ அதில் 20% மேலே ரெண்டாக கட்டக்கூடாது. அதுதான் தம்பு ரூல். விச் மீன்ஸ் 1 லட்ச ரூபா உங்கள் இன்கம்னா 20,000 ரூபாய்க்கு மேலே உங்கள் ரெண்ட் இருக்கக்கூடாது. ஆனால் நான் உங்கள் சந்திக்கிற நிறைய பேர் 30,000 40,000 ரூபா ரெண்ட் கட்டுறாங்க 1 லட்ச ரூபா இன்கம் இருக்கிற பட்சத்தில். ஸோ கிட்டத்தட்ட 30-40% கட்டுறாங்க. இப்படி கட்ட ஆரம்பித்தாலும் என்ன ஆகும், உங்கள் பட்ஜெட் இடிக்க தான் செய்யும், சேவிங்ஸ் பண்ண முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதே மாதிரி இன்னொரு அசெட், அதாவது உங்கள் சேவிங்ஸுக்கு பங்கம் விளைவிக்கிற இன்னொரு அசெட் என்னென்னா அது காரை பொறுத்தவரைக்கும் அதுவும் ஒரு பியர் ப்ரெஷர்னால நிறைய பேர் வாங்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 35-40% பேர் தான் யூவிஸ், யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எஸ்யூவிஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அதே இது இன்னைக்கு 65% மேலே யூவிஸ் எஸ்யூவிஸ் தான் வாங்குறாங்க. அதாவது முன்னாடி 5-7 லட்சம் இல்லை 8 லட்சம் ரூபா காருக்கு கட்டிட்டு இருந்த காலம் போய் அதே இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபா இல்லை 20 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்குறாங்க. 65% பேர் இந்த செக்மெண்ட்டுக்கு மூவ் ஆகியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, நீங்கள் முன்னாடியை விட டபுள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இது லோனில் எடுத்திருந்தீங்கன்னா 5 வருஷத்துக்கான லோன்னா 15 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக நீங்கள் ஆக்சுவலி கட்டியிருக்கிறது 20 லட்சமாக இருக்கும், வட்டியும் சேர்த்து. 5 வருஷம் கழித்து காரை மாற்றுவீங்க. அப்போது 15 லட்சம் ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 20 லட்சம் ரூபா பெருமான அந்த கார் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு விற்பீங்க? வெறும் 7-8 லட்சம் ரூபாய்க்கு விற்பீங்க. ஸோ இவ்வளவு வேல்யூவில் டிப்ரிஷியேஷன் இருக்கிற ஒரு அசெட்டுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு காசு கிட்டத்தட்ட கரைஞ்சு போகுது. அஃபோர்டபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக அனுபவிக்கலாம். இதுக்கு ஒரு தம்பு ரூல் இருக்குது. உங்கள் அஃபோர்டபிலிட்டிங்கிறதுக்கு ஒரு தம்பு ரூல் இருக்குது. நான் என்னோட தகுதிக்கு மிஞ்சி கார் வாங்கியிருக்கேனா அப்படின்னு நீங்கள் அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு தம்பு ரூல் இருக்குது. அதாவது ஒருத்தரோட இன்கமில் வருஷத்தோட சேலரி அமௌண்ட் எக்ஸ் அமௌண்ட் அதெல்லாம் ஒரு மாதத்தோட சேலரி எடுத்துக்கோங்க. 1 லட்ச ரூபா சேலரின்னு வச்சுக்கோங்க. 6 மாதத்துலேருந்து 8 மாதம் உங்கள் இன்கம் என்னவோ, அதாவது 1 லட்ச ரூபானா 6 லட்சத்துலேருந்து 8 லட்ச ரூபா தான் இருக்கணும் நீங்கள் வாங்குற காரோட மதிப்பு. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களோட காரோட காஸ்ட் என்ன, உங்களோட இன்கம் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணி பாருங்கள். பெரும்பாலானவங்க அவங்களோட மந்த்லி சேலரியோட 10 டைம்ஸ் 12 டைம்ஸ் எல்லாம் 15 டைம்ஸ் வேல்யூ இருக்கிற கார் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் உங்கள் பட்ஜெட்டை பெருசாக குழி தோன்ற ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணாலும், இந்த ஓவர் ஸ்பெண்டிங் அவாய்ட் பண்ணாலும் நீங்கள் உங்கள் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே சேவிங்ஸ் ஆரம்பிக்க முடியும். நான் முன்னாடி சொன்ன காரும், நம்ம முன்னாடி சொன்ன ஹவுசிங் விஷயமா இருக்கட்டும், கார் விஷயமா இருக்கட்டும், இது ரெண்டுமே நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி ஆரம்பிக்கும் போதே பெரிய இன்கம் இருக்கிறதுனால ரொம்ப ஏர்லியாகவே இந்த 2 அசெட்லையும் கமிட் ஆகிடுறாங்க. ஆனால் இதில் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணி அல்லனா ஓவர் கமிட் பண்ணி பட்ஜெட்டுக்கு மீறிய செலவு பண்ணுறதுனால, அஃபோர்டபிலிட்டிக்கு மீறிய செலவு பண்ணுறதுனால இவங்களுக்கு சேவிங்ஸுங்கிறது ரொம்ப லேட்டாக தான் அமையுது. லிக்விடிட்டி இருக்கிற கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் 35-40 வயசு வரையிலும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண முடியறதில்ல. இப்போது நீங்களும் இதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் சிக்கலில் இருக்கீங்களா? உங்கள் பட்ஜெட்டிங்கை கம்ப்ளீட்டாக பண்ணி அதுக்கான ஒரு டீட்டெயில் ஷீட் நாங்களே உங்களுக்கு கொடுப்போம். உங்களோட கம்ப்ளீட் பட்ஜெட்டிங் அதில் போட்டுட்டு உங்களால் எங்கெங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும், எது ஃபினான்ஷியலி வயபிள் இல்லாத விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கிளியராக கம்ப்ளீட்டாக காம்ப்ரிஹென்சிவாக போட்டு ஒரு கோல் பிளானிங் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் பெரும்பாலும் உங்களுக்கு சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சாத்தியப்படும். இதுக்கு நாங்கள் கீழே கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் கால் பண்ணிங்கன்னா இந்த சர்வீஸ், இந்த சொல்யூஷன் எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.